ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து கணவர் மனைவி புரிதல் விளையாட்டு போட்டியில் என் கணவர் வந்து தோத்துட்டாரு. அதாவது வச்ச போட்டியில் அவர் மார்க் கம்மி எடுத்துட்டாரு. அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இது நானே எதிர்பார்க்கல. எங்கள் தங்கச்சிங்களே வந்து இந்த மாதிரி சரி வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி போட்டி அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க. உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதாவது யார் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அதை வந்து விளையாட்டாக வந்து பண்ணுங்க. நான் தோத்துட்டாங்க நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கல அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சண்டை போடாதீங்க. அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கல நான் தான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களும் போட்டி போடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி விளையாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்குள்ள போட்டி போட்டி போறாம வரக்கூடாது. அது என்ஜாய்மெண்டா மட்டும் இருக்கட்டும். நானும் இந்த மாதிரி இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை. இது எங்க தங்கச்சி மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. சரி இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்களும் உங்க குடும்பத்துல விளையாட்டை ஃபன்னா எடுத்து விளையாடுங்க. உண்மையே லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது குடும்பத்துல யாராவது கொஞ்சம் குடும்பத்தனம் போட்டி போறாம கொஞ்சம் அதிகமா வெளியே எடுக்காம விட மாட்டாங்க. விட்டு கொடுத்து போற மாதிரி இருந்தா உண்மையிலே லைஃப் சூப்பரா இருக்கும். அப்படி உங்க குடும்பத்துல நீங்க விட்டு கொடுக்குறீங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க விட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மாடி என்னடா குப்பை வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு ரவுண்ட் வரணும். நீங்க இப்படி பாதியா போய் நடுவுல ஏற போனா அறதான் நான் பாவேன்னுவேன். கொஞ்சம் சான்ஸ் கம்மிதான். அந்த கேழ்வரகு ரவுண்ட் வரணும். அப்படி போயிட்டு இப்படி வரணும் ஓரமே. அந்த தவுடு வந்து மாட்டு தீவனமா நாங்க யூஸ் பண்ணுவோம். அதாவது அதனால அதை நல்லா உணர்ச்சி காய வச்சு அது அந்த பொடியெல்லாம் வாரி வைப்போம். அரைச்சு அதுக்கு தீவனமா நாங்க கொடுப்போம். அதுக்காக தான் உணர்த்திருக்கோம். மாடி விளையாட்டு போட்டி வச்சதுனால அதனாலே நடக்க வேண்டியதா இருக்கு. மாடி என்ன இப்படி குப்பையை வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்காக தான் அது சொல்றேன். இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இல்ல அனுபவிச்சிருக்கீங்களா இல்ல சண்டையில போய் முடிஞ்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய். இரண்டே கால் மூன்று ஓகே வாங்க. மொட்டையில வெளுத்து கட்டுது பாரு, அது வேத்து கொட்டுது பாரு, அது தொடங்க போதும். பெரிய தேரு வருது பாரு. ஓகே எனஃப். தேரு வருது.